ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற 9 மாத காலத்தை நாம் கடந்து வந்தோம். இந்த புதிய 10வது மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாய் இருக்கப் போகிறது என்கிற ஒரு நினைவோடு கூட காணப்படக்கூடிய உங்களுக்கு, ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று கடந்து வந்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 28:11 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன காரியத்தை நமக்கு சொல்கிறது? சகலத்திலும் ஒரு முழுமை அடைந்த ஒரு அனுபவத்தை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நம்மை அறியாத ஒரு தோல்வியும் துவண்டு போகக்கூடிய அனுபவமும் வேதனையினுடைய அநேக விதமான பரிமாணங்களிலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் என்றாலும் கூட இந்த புதிய மாதத்திலே தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சகல விதமான காரியத்திற்கும் ஒரு முடிவை உண்டாக்கி நான் உன்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய நன்மை பரிபூர்ணம் அடையும்படியான கிருபைகளை உருவாக்குகிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகின்றார். போன மாதத்திலே நாம் பயந்த பயங்கள் எல்லாம் இந்த புதிய மாதத்திலே நின்று போகக்கூடிய அளவிற்காக இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்து நீங்கள் எந்த இடத்தில் தோற்று போனீர்களோ அதே இடத்தில் கர்த்தராகிய தேவன் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் ஒரு தேவனாக இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட விளங்கி வருகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தேவன் தரக்கூடிய நன்மைக்குரிய முழுமையான அனுபவம் என்றால் என்ன? சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில 2 நன்மைகளை கர்த்தராகிய தேவன் செய்தார். ஒன்று, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சிறையிருப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய யோசேப்புக்கு அதற்கு முன்பதாக சிறையிருப்பினுடைய காலத்திற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரே ஒரு உயர்வை ஆண்டவராகிய தேவன் தந்திருந்தார். ஒருவேளை யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு உயர்வு தான் தேவன் தரக்கூடிய மேன்மை என்பதை பற்றி யோசித்திருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான மக்களையும் விசாரிக்கக்கூடிய அளவிற்காக அந்த வீட்டு எஜமான் தன்னுடைய வீட்டின் மேல் யோசேப்பை அதிகாரியாக வைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை நினைக்கக்கூடிய யோசேப்பு, என்னுடைய குடும்பத்திலே நான் பெரிய ஒரு சிறையிருப்பின் ஊடாக காணப்பட்ட இந்த காலங்களில் நான் யோசிக்கின்றேன். என்னை அந்நிய நாடிலே முகமறியாத நாட்டிலே கொண்டு போய் விற்பனையாக்கப்பட்டு அநேக விதமான மக்களால் பாடுகளின் ஊடாகவும் வேதனைகளின் ஊடாகவும் கடந்து போகக்கூடிய எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வை தந்தார் என்று சொல்லி யோசிப்பு அந்த 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 உயர்விலே மெய்யாகவே சந்தோஷம் அடைந்திருக்கலாம். ஆனால் தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த நன்மை அத்தோடு கூட நின்று போகல. ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட நன்மையை உருவாக்குகின்றார்? அந்த சின்ன ஒரு உயர்விலே மீண்டும் ஒரு தாழ்மையை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டு மீண்டும் ஒரு சிறையிருப்பை அனுமதித்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் வரைந்தும் கர்த்தராகிய தேவன் உயர்வை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார். அதுதான் நன்மையினுடைய பரிபூர்ணம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நினைக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு லாபகரமான ஒரு முன்னேற்றத்தோடு கூட அல்ல, நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாத மகா மேன்மையான ஒரு உயர்வு. யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அளவிற்கு ஒரு உயர்வை கர்த்தராகிய தேவன் தருவார் என்கிறதை தன்னுடைய மனதின் அளவிலே கூட யோசிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு உயர்வை ஆண்டவராகிய தேவன் தந்தார். பார்வோன் சொல்லும் பொழுது என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். சிங்காசனத்திலே மட்டும் நான் உன்னை காட்டிலும் பெரியவனாக இருப்பேன், என்றாலும் கூட எகிப்திலே காணப்படும் ஒருவன் கூட உன்னுடைய கட்டளைகளுக்கு மீறினவனாக காணப்படக்கூடாது. அந்த அதிகாரத்தின் வல்லமையும் நான் உன்னுடைய கரங்களிலே தந்திருக்கின்றேன். ஒரு அந்நியனாய் காணப்பட்ட யோசேப்பு, தேவனாகிய கர்த்தரை மட்டும் நம்பி சார்ந்த யோசேப்பு, அங்கு காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் தேவனை அறியாதவர்களாய் காணப்படக்கூடிய மக்களின் நடுவிலே வசித்த யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வை தந்தது யார் என்று சொல்லி பார்த்தா கர்த்தராகிய தேவன் தான். இந்த கர்த்தராகிய தேவன் அவர் அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே யோசிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான தோல்வியின் ஊடாக கடந்து போகக்கூடிய நாம் ஒருவேளை நம்முடைய மனதின் ஆழத்திலே
காலத்திலே இப்படிப்பட்ட நினைவுகள் யாவற்றையும் யோசிக்கிறது வழக்கம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வினுடைய நிலைகள் வராது, அல்லது ஒரு சின்ன ஒரே ஒரு லாபம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் கர்த்தர் இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார் போலன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய நினைவுக்கும் யோசனைக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவைகள். யோசேப்பு தன்னுடைய நினைவிலே யோசியாத ஒரு மகா பெரிய உன்னதமான நிலைகளை ஆண்டவராகிய தேவன் தந்து அந்த எகிப்து தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அளவிற்காக மட்டுமல்லாமல் அங்கு காணப்படும் தேசங்கள் எல்லாவற்றிலும் பஞ்சம் வரக்கூடிய அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவருடைய சகோதரர்களும் யோசேப்புடைய பாதத்திலே வந்து விழக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தந்தார். அதுதான் பரிபூர்ணமான நன்மை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த புதிய மாதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தராகிய தேவன் தருகின்றார் என்றால், ஒரு சின்ன ஒரு உயர்வின் அடிப்படையில் அல்ல, ஒரு சின்ன ஒரு லாபகரமான ஒரு முன்னேற்றத்தின்படி அல்ல, அல்லது உங்களுடைய வியாதியில் ஒரு சின்ன ஒரே ஒரு முன்னேற்றத்தினுடைய ஒரு அனுபவம் அல்ல, பரிபூர்ணமாய் அந்த சுவடுகளே இல்லாத அளவிற்காக எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கீழ்ப்படுத்தப்பட்டவனாய் தன்னுடைய சகோதரனால் பகைக்கப்பட்டவனாய் காணப்பட்ட யோசேப்புக்கு அந்த சுவடுகளே காணப்படாம எல்லா மக்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக உயர்ந்த அந்தஸ்திலே காணப்படக்கூடிய நிலைகளை தந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த நஷ்டங்களிலே காணப்படக்கூடிய தன்மைகளினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுவடுகளை கூட கர்த்தராகிய தேவன் மாற பண்ணி அவைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போக பண்ணி பரிபூர்ணமான நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தரும் இந்த நன்மைக்காக கர்த்தராகிய தேவனை நோக்கி ஊக்கமான உள்ளத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் தேவன் தாம் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கும் வல்லமை பெற்றவராய் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டாயமாய் நிறைவாக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் கற்று உணர முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. தேவன் தரக்கூடிய மற்றும் ஒரு நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். யாத்திராகம புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கேளுங்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். 21வது வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி ஆண்டவராகிய தேவன் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த நன்மை எப்படிப்பட்டது பாருங்கள். நம்முடைய குடும்பமெல்லாம் தழைக்கக்கூடிய அளவிற்காக. ஒருவேளை நம்முடைய நிலை ஒருவேளை உயர்த்தப்பட்ட ஒரு நிலையாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு தாழ்மையினுடைய அனுபவத்தில் நிறைய நேரங்களில் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கும் எல்லா மக்களையும் ஆண்டவராகிய தேவன் தழைக்கும்படிக்காகவும் பலுகும்படிக்காகவும் பெருகும்படிக்காகவும் தம்முடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண போகின்றார். உங்க குடும்பமே உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை எல்லா விதமான மக்களும் செழிப்பான ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்காக எந்தெந்த காரியத்திலே உங்களுடைய நிலைகளும் உங்களுடைய குடும்பத்தின் நிலைகளும் எல்லா மக்களாலும் மெய்யாகவே அந்த மக்களால் மெய்யாகவே ஒரு சாதாரணமான நினைவிலே நினைவு கூறப்பட ஆரம்பித்ததோ அதே இடத்தில் கர்த்தராகிய தேவன் பலுகவும் பெருகவும் தழைக்கவும் பண்ணத்தக்கதான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னாருடைய குடும்பம் சொன்னால் அந்த குடும்பத்தை எல்லா ஜனங்களும் அறியக்கூடிய அளவிற்காக, இன்னாருடைய பிள்ளைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தையே எல்லா ஜனங்களும் அறியக்கூடிய அளவிற்காக. ஆமா, அவங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். ஆகவே அவர்களுடைய குடும்பத்தின் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் பலுகச் செய்கின்றார், பெருகச் செய்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், மகிமைப்படுத்துகின்றார். எல்லா ஜனங்களாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் சாட்சி பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உருவாக்கி தரப்போகின்றார். எந்த இடத்திலே சிறுமையின் அப்பத்தை புசிக்கும் ஒரு மக்களாக, கண்ணீரின் அப்பத்தை புசிக்கும் ஒரு மக்களாக நீங்கள் விளங்கினீர்களோ அதே இடத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் தழைக்கும்படிக்காகவும் பெருகும்படிக்காகவும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் பரிபூர்ணமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுகிறேன் என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பெயர் அறியப்படாத அநேக விதமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தாரை பற்றி அறியப்பட முடியாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் எல்லா ஜனங்களாலும் அறியப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எடுத்து பயன்படுத்துகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின்படியே ஆதியாகம புஸ்தகத்தில் அதில் 32வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம்,
இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப் போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படின்னு கேட்கிறார். இந்த யாக்கோபு தன்னுடைய குடும்பத்திலே அநேக விதமான பிரச்சனைகள் வந்தது நிமித்தமாக தப்பித்து ஓடுகின்றான். ஏசா இவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் கொலைப்படுவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் பயந்து போனான் யாக்கோபு. அவனுடைய தாய் அவனை பார்த்து சொல்றாங்க, ஒரே நாளில் நான் ஏன் 2 பேரையும் இழக்க வேண்டும்? ஆகவே இந்த யாக்கோபை அழைப்பித்து என்னுடைய என்னுடைய அதாவது இந்த சொந்தக்காரருடைய வீட்டை நோக்கி நீ மெய்யாகவே கடந்து போய் உன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி அவனை யாக்கோபை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவனுடைய தாய் ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கின்றான். யாக்கோபு அங்கே நேரா அந்த அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அநேகம் விதமான பாடுகள் படுகின்றார், வேதனைப்படுகின்றார். நிறைய நேரங்களில் அவருக்கு அநேகம் நஷ்டங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் தரிசனமாகி யாக்கோபோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகின்றார். நீ திரும்ப உன்னுடைய சொந்த தேசத்திற்கு போய் என்று சொல்லுகின்றார். இப்போ இந்த ஒரு வார்த்தையை யாக்கோபினால் மெய்யாகவே அங்கீகரிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஏனென்றால் அவனுடைய முகத்தை பார்க்கும் நாளில் நான் அவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் போட்ட ஏசாவினுடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் யாக்கோபுடைய மனதின் ஆழத்திலே உதிக்க துவங்கிற்று. நான் இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதா அல்லது என்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படிக்காக இதே இடத்துல இருக்கிறதா? ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசுகின்றார். நான் என்ன காரியத்தை செய்வேன் என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் யாக்கோபு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாய் கடந்து போகின்றான். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே வரக்கூடிய நேரத்தில் யாக்கோபு ராத்திரியெல்லாம் விழித்திருந்து போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நாளை தினத்தில் ஏசாவுடைய முகத்தை பார்க்க போறேன். என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. அவன் அவன் அந்த காரியங்கள் யாவற்றையும் தன்னுடைய மனதின் ஆழத்திலே வைத்துக்கொண்டு பழிக்கு பழி வாங்க வேண்டும். என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான், எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை வாங்கி இருக்கிறான். இந்த யாக்கோபு ஏமாற்றி இந்த காரியங்கள் யாவற்றையும் பெற்றிருக்கிறான். ஆகவே அவனை பார்க்கக்கூடிய நாளில் நான் அவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று அந்த என்னுடைய சகோதரனாக ஏசா சபதம் போட்ட எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில் நான் திரும்ப என்னுடைய சொந்த நாட்டுக்கு வருகின்றேன். என்ன நடக்க போறது தெரியலன்னு சொல்லி ராத்திரியெல்லாம் தூங்க முடியல யாக்கோபுக்கு. மறுநாள் விடியற் காலை வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வந்தான். அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். நடந்த காரியத்தின் அடிப்படையில் தூர இடத்துல அந்த ஏசா அதாவது தன்னுடைய பரிவாரங்களோடு கூட வருகிறதை கண்ட மாத்திரத்தில் மீண்டும் யாக்கோபுடைய மனம் பரிதவிக்க துவங்க ஆரம்பித்தது. பயத்தோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறான். ஏசா தன்னுடைய பெரிய பரிபாலன் அநேக விதமான மக்களோடு கூட அந்த ஏசா யாக்கோபை சந்திக்கும்படிக்காக வருகின்றார். வரக்கூடிய அந்த ஏசா என்ன காரியத்தை செய்வார் என்று சொல்லி பயத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த காரியத்தை பார்க்கின்றோம். வசனத்தில் பாருங்க, ஆதியாகம புத்தகத்தில் 33வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். தீமையை கர்த்தராகிய தேவன் நன்மையாக மாற பண்ணி பரிபூர்ணமான நன்மையை உருவாக்குகின்றார். ஏசாவுடைய மனம் கோபதாபமாய் காணப்படக்கூடிய அந்த மனம் யாக்கோபை கண்ட மாத்திரத்தில் அப்படியே 2 பேரும் கட்டி பிடித்து கொண்டு 2 பேரும் அப்படி அழுது புலம்ப ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். இது நம்மால் கற்பனை பண்ண முடியாத ஒரு காரியம். ஏசாவை பார்க்கக்கூடிய நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசின அந்த ஏசாவுடைய வார்த்தை நிமித்தமாகத்தான் யாக்கோபு பயந்து ஓடி போனான். ஆனால் இப்போ அந்த ஏசாவுடைய முகத்தை கண்ட மாத்திரத்தில் அவன் எதிர்பாராத ஒரு விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். என்ன காரியம் நடக்கிறது? எந்த ஏசாவை கண்டு பயந்தானோ அதே ஏசா யாக்கோபுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழத் துவங்க ஆரம்பிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்பட ஆரம்பிக்கிறீர்களோ அது உங்களுக்கு சாதகமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. பார்ப்பீங்க, இந்த காரியம்தான் என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே அழிக்கப் போகிறது. இந்த விஷயத்துல தான் நான் எல்லா விதமான காரியத்தை இழக்கப் போகிறேன். என்னுடைய குடும்பமே நாசத்தின் ஊடாக கடந்து போக போகிறது. இந்த வியாதியிலே நான் செத்து போக போறேன்னு சொல்லி எதை குறித்து நீங்கள் பயம் கொள்ள ஆரம்பித்தீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக. எந்த ஏசாவை கண்டு யாக்கோபு பயந்து போக ஆரம்பித்தானோ அதே ஏசா இவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அழக்கூடிய அந்த காரியத்தை கண்ட யாக்கோபுடைய மனம் பரவசம் படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது என்று பாருங்க. ஒருவேளை இந்த மாசத்தில் நம்ம சந்திக்க வேண்டிய நிறைய கடன் பாரங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த மாசத்தில் நம்ம செய்யக்கூடிய அநேக விதமான அதாவது இந்த வேலைக்குரிய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய அநேக விதமான சூழ்நிலைகளாக காணப்பட ஆரம்பிக்கலாம். மருத்துவத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய செலவாகி இருக்கலாம். இதெல்லாம் நம்மை அறியாத ஒரு பயத்தை தோற்றுவிக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒன்று. எதை குறித்து நீங்கள் பயம் கொள்ள ஆரம்பித்தீர்களோ அதிலே கர்த்தராகிய தேவன் பரிபூர்ணமான நன்மைகளை விளைய பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறதுனால பயம் உண்டாக்கும் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மகிமை உள்ளதாய் உருவாக்கி கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க போகின்றோம். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் வாசித்தது உண்டு. அலைச்சறுக்கி என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது இந்த கடல்ல வந்து அநேக விதமான மக்கள் அந்த அந்த விளையாட்டுகள் யாவற்றையும் பயன்படுத்துகிறது வழக்கம். ஒரு நாள்ல அது வந்து அந்த அந்த கடல் ரொம்ப மும்முரமாய் தீவிரமாய் அலைகள் யாவற்றையும் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், ஒரு நல்ல ஒரு வாலிப தம்பி அவன் என்ன செஞ்சான் பாருங்க, தன்னுடைய கால்கள்ல அந்த பேடு ஒன்றை கட்டிக்கொண்டு அந்த அலையின் மேலே அவன் அந்த அந்த அதாவது அந்த அந்த விளையாட்டுகள் யாவற்றையும் நடத்தும்படிக்காக அவன் வந்து அந்த அதாவது அந்த அந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். இப்ப நேரம் ஆக, ஆக அலையினுடைய மும்முரம் அதிகமாய் வரக்கூடிய நேரம். இவன் வந்து கொஞ்சம் ஆழமான பகுதிக்குள்ள உள்ள போயிட்டான். இவன் வந்து திரும்ப திரும்ப வந்து அதாவது அந்த 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 கரையை நோக்கி அவன் வந்து வரணும். ஆனாலும் கூட வரக்கூடிய அலைகளின் மும்முரத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திடீரென்று பார்க்குறான். பார்த்தா அவனை மூழ்கப்படக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு அலை ஒன்று வருகிறது. அவ்வளவுதான், இதோட கூட முங்கி போயிருவோம் போல இருக்கிறது. என்னுடைய ஜீவன் போயிரும் போல இருக்கிறது. யாருமே பக்கத்தில ஒருத்தருமே இல்லை. என்னை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகள் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அவன் யோசித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில அவனை காட்டிலும் ரொம்ப ஹைட்டா வரக்கூடிய அந்த அலை அப்படி அடித்துக்கொண்டு அவனை நேரா வந்து அதாவது அந்த அந்த அத அ அவ அவன் வந்து நிற்க வேண்டிய அந்த கடற்கரையை நோக்கி அழைத்துக் கொண்டு வருகிறதை அவனுடைய கண்கள் பார்த்தது. இப்படித்தான் எதை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ, அதுவே உங்களுக்கு நல்ல வழிகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பரிபூர்ணமான நன்மைகளை தேவன் இந்த புதிய மாதத்திலே உருவாக்கி தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுகிறார். இன்னொரு ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். கர்த்தருடைய நாமத்தினால எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக தாவீது தன்னுடைய எல்லா விதமான உரிமைகளையும் இழந்து போய் இப்பொழுது தனியனாக கடந்து போகின்றார். சிமேயி என்கின்ற அந்த மனிதன் தாவீதை கொடிய தூஷணமாய் தூஷிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். தாவீதனுடைய மனம் ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய அந்த மனுஷன், நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது உண்டானால் அந்த தேசத்திலே காணப்படும் எல்லா மக்களும் பயம் கொண்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படி கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த அதாவது கீழாக காணப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ அவன் எனக்கு விரோதமாக கொடிய தூஷணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றான். என்னுடைய மனம் இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் உடைந்து போக ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பான ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லை என்றாலும் கூட எல்லா விதமான விஷயத்திலும் கூட எந்த அளவுக்கு நான் சிறுமைப்படுத்தப்பட முடியுமோ அந்த அளவிற்கு கேவலமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். என்னால் என்னுடைய ஆட்சிக்கு கீழாக காணப்படக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் என்னை கொடிய தூஷணமாய் பேசக்கூடிய இந்த நிலைகளில் அவனை நான் பழிக்குப்படி வாங்கக்கூடிய அந்த சத்துவம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா விதமான உரிமையும் நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது புலம்பி அழுது கர்த்தராகிய தேவனை நோக்கி சொல்லுகின்றார். இந்த ஒரு சிறுமை நிமித்தமாக வாகிலும் நீர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை எல்லா விதமான உரிமைகளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தாண்டி போகக்கூடிய நேரத்தில் பலவிதமான மக்கள், நீங்கள் அறிந்த மக்கள், நீங்கள் பலவிதமான மக்களுக்கு ஒருவேளை நீங்க வந்து உதவி செஞ்சிருக்கலாம். அவங்களுடைய அநேக விதமான கஷ்டங்களை நீங்க வந்து உதவி பண்ணியிருக்கலாம். அநேக விதமான தேவைகள்ல நீங்க அவங்களுக்கு வந்து அநேக விதமான நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல அவர்கள் உங்கள் மேலே தங்கள் கால்களை உயர்த்தி உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும்போது அது அந்த அந்த வார்த்தையை உங்களால வந்து மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் வந்து கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் எத்தனை உதவிகளை நான் செஞ்சேன் ஆண்டவரே, எவ்வளவு நன்மையான காரியத்தை நான் செஞ்சேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் இவன் எனக்கு விரோதமாக ஏளனமான வார்த்தைகளை பேசுகிறான் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய மனம் வேதனையின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள் ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய பொறுப்புகள் யாவற்றையும் இழந்து இப்பொழுது தனி மனிதனாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெறும் காலாக நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராஜான்னு சொன்னா எப்படி இருப்பார் பாருங்க. அநேக விதமான ஆடம்பரமான அநேக விதமான ஆபரணங்கள் யாவற்றையும் அணிந்து கொண்டு, ஆடைகளை அணிந்து கொண்டு, பெரிய அதாவது அந்த அந்த பாதரட்சைகளை தரித்து கொண்டு, அதன் பின்பதாக கால்நடையாக இல்லை அநேகம் ரதங்களினாலும் யானைகளின் மேலாகவும் அவர்கள் பயணப்படக்கூடிய அந்த காரியங்களை விட்டுட்டு இப்பொழுது தாவீது வெறும் காலாக தன்னுடைய எல்லா விதமான மக்கள் யாவரையும் அழைப்பித்துக் கொண்டு நடந்து போகின்றான், அழுது புலம்பிக் கொண்டு.
இப்ப இது ஒரு ஒரு சிறுமையான ஒரு காலம், ஒரு இடுக்கத்தின் காலம். இப்ப அவங்க என்ன செய்றாங்க பாருங்க, இந்த இடுக்கத்தின் காலத்துல மக்கள் அநேக விதமான மக்கள், பல விதமான மக்கள் இருப்பாங்க. சில மக்கள் இடுக்கத்தின் காலத்துல நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் பல ஜனங்கள் என்ன செய்வாங்க, இந்த இடுக்கத்தின் காலத்துல தான் உங்களை இன்னும் வேதனைக்குள்ளாக ஆக்கக்கூடிய அநேகம் வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்க முடியும். சிமெய் அப்படிதான் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க, சிறுமைப்பட்டு எல்லா விதமான காரியத்தையும் இழந்து தாவீது எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அழுது கொண்டு புலம்பி வருகின்றான். இந்த அழுகையை பார்க்கக்கூடிய அந்த 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 மனுஷன் சிமெய் என்ன செய்றான் பாருங்க, இன்னும் கொடிய தூஷணமாய் தாவீதுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய நேரத்துல பல மக்கள் பேசக்கூடிய வார்த்தை நம்மை உடைய பண்ண ஆரம்பிக்கும். இவனுக்கு எத்தனை நன்மை நான் செஞ்சிருக்கிறேன், எத்தனை உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன் என்றாலும் கூட அந்த நன்மைக்கு உரிய நன்மை அவன் செய்ய வேண்டாம் என்றாலும் கூட கஷ்டத்தின் நேரத்தில் அவன் என்னுடைய மனதை உடைய பண்ணாமல் இருந்திருக்கலாமே. ஒருவேளை அவனுடைய அவனுடைய அந்த தாவீதுடைய மனசுல எத்தனை வேதனையின் ஊடாக கடந்து போயிருப்பார் பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்தினால தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரே இந்த சிறுமையினுடைய காலத்தை பாருங்க. நான் வேதனைப்படக்கூடிய இந்த காலத்துல இன்னும் என்னுடைய மனதை உடைய பண்ணக்கூடிய நிறைய வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த காரியத்தை நிமித்தமாக வாகிலும் நீர் எனக்கு நன்மையை உருவாக்கி தர வேண்டும். கர்த்தராகிய தேவன் அவனுடைய வாழ்க்கையை அப்படி விட்டுட்டாரா? இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மையான காரியங்களை பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அதே 2 சாமுவேலின் புத்தகத்துல 19வது அதிகாரத்துல 10வது வசனம் துவங்கி 15வது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 10 முதல் 15 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வாசிக்கிறேன். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். 11வது வசனம். இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினாலே தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியரிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடு பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து கொண்டு வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். 12வது வசனம். நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள், ராஜாவை திரும்ப அழைத்து வர பிந்தினவர்களாக இருப்பானேன் என்று சொல்லுங்கள். 13வது வசனம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக எந்நாளும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணியிருந்ததனால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். 15வது வசனம். ராஜா திரும்ப வருவதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். இழந்து போன அந்த உரிமைக்காக எல்லா விதமான காரியங்களையும் தொலைத்து போட்ட இந்த தாவீது என்கின்ற அரசன் இப்ப ஜனங்களுடைய உள்ளத்தை கர்த்தராகிய தேவன் எல்லாருடைய மனதையும் ஒருமிக்க பண்ண ஆரம்பித்ததினாலே ராஜாவை அழைக்க நான் முந்தி நீ முந்தி என்று அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த காரியங்கள் யாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய கரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியங்களை தருகிறது உண்டானால் எப்படி பாருங்களேன், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக கால்நடையாய் நடந்து போன ராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக சிமேய் என்கின்ற மனிதனால் தூஷணத்தின் ஊடாக பயணித்த அந்த ராஜாவுடைய நிலை இப்ப பார்க்கிறோம். எல்லா விதமான யூதா ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களும் ஒருமனப்பட்டவர்களாக எல்லாரும் ஒரே நேரத்தில் கூடிக்கொண்டு வந்து இன்னும் நான் ஏன் நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் நாம் மெய்யாகவே தாமதம் பண்ண வேண்டும், ராஜாவை அழைக்காதிருக்கிறது எப்படி என்று சொல்லி ராஜாவை அழைக்க யோர்தானுக்கு முன்பதாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலைகளில் எல்லா நிலைகளையும் கர்த்தராகிய தேவன் அப்படியே தலைகளாய் மாற பண்ணி இழந்து போன அந்த ராஜாங்கத்தை மீண்டும் தாவீதுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்தார். அதுதான் பரிபூர்ணமான நன்மை. தேவன் தரக்கூடிய நன்மை நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி அல்ல. எந்தெந்த உரிமைகளெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான மக்கள் யார் யாரெல்லாம் அந்த உரிமைகள் யாவற்றையும் எடுத்துட்டு போனாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை பகைச்சு பேச ஆரம்பிச்சாங்களோ, இப்போ அவங்களே உங்களை மீண்டும் வந்து அழைக்கக்கூடிய அளவிற்காக அந்த உரிமையை உங்கள் கரங்களிலே கொடுக்கக்கூடிய அளவிற்காக தேவன் அவர்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தி தம்முடைய கிருபையினால் அவர்கள் யாவரையும் ஒருமிக்க பண்ணி மீண்டும் உங்களுடைய அந்தஸ்திலே உங்களை கொண்டு நிறுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கப் போகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்தெந்த காரியத்தினாலே நீங்கள் புறம்பாக தள்ளப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சீங்க, இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், யார் யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாங்களோ அவர்களுடைய மனதை நான் ஒருமிக்க பண்ணி மீண்டும் உங்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் உங்களை நிறுத்தி பரிபூர்ணமான நன்மையை உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தெல்லாம் இழந்து போனோமோ அவைகள்
எல்லாம் இந்த புதிய மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதுனால, இப்ப தாவீது வெறும் காலாய் நடந்து போகக்கூடிய நேரத்துல எப்படி தன்னுடைய மனசுல வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் ஜனங்கள் எல்லாம் திரும்பி வந்து அழைக்கக்கூடிய நேரத்துல தாவீதுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இப்ப 2 விஷயத்திலயும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்த பார்ப்போம். அந்த நேரத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாக காணப்படக்கூடிய தாவீதுடைய மனம், இப்பொழுது பரிபூர்ணமான சந்தோஷத்தை பெற்ற தாவீதுடைய மனம். இப்படித்தான் இந்த மாதத்துல ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமான நன்மையான கிரியைகளை வாழ்க்கையிலே உருவாக்கி தந்து, தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறேன் ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க. 2 நாளாகம புத்தகத்துல 7வது அதிகாரம் 10 முதல் 12 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் அதுல வந்து 10 முதல் 12 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் போனார்கள். 11வது வசனம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையும் கட்டி தீர்ந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. 12வது வசனம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்றார். தேவன் தரக்கூடிய முக்கியமான நன்மை என்னன்னு பாருங்களேன். நம்ம வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கிறதுனா அது ஒரு முக்கியமான ஒரு நன்மை. சாலமோன் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டி எல்லா விதமான மக்களுடைய கரங்களிலே நின்று ஒவ்வொரு விதமான காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை உருவாக்கி வைத்தார். ஆலயத்தை உருவாக்கி வச்சுட்டு இந்த ஆலயத்தில் கர்த்தராகிய தேவன் இல்லை என்று சொன்னால் அதில் வந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை தானே. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே சாலமோன் போய் கர்த்தருக்கு முன்னால் போய் ஜெபம் பண்ணுகின்றார். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படக்கூடிய எல்லா ஜெபங்களும் உம்முடைய செவிகளிலே வந்து எட்டட்டும். ஒருவன் எங்காகிலும் ஒரு தொலை தூரத்திலே அவன் மெய்யாகவே பிடிக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இந்த ஆலயத்தை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பி அவன் ஜெபித்தால் அங்க இருக்கக்கூடிய அவனுடைய சிறையிருப்பை திருப்பி மீண்டும் இந்த ஸ்தலத்திற்குள் அவனை நீர் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். இப்படி பல ஜெபங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றார் சாலமோன். இந்த ஜெபங்கள் எல்லா விதமான காரியங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு ஜனங்கள் எல்லா விதமான மக்களையும் ஆசீர்வதித்து அனுப்பிட்டார் சாலமோன். ஆண்டவருடைய நாமத்தினால் அவங்க கொண்டாடின எல்லா விதமான அந்த விழாக்கள் யாவற்றையும் முடிச்சுட்டு அனுப்பிட்டாரு. அன்றைக்கு இரவிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறாரு. அவருடைய தரிசனத்தில் கர்த்தராகிய தேவன் தோன்றி அவரை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? நீ பேசின எல்லா விதமான ஜெபங்களையும் நான் அங்கீகரித்தேன் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். அப்ப ஒரு காரியத்தின் முழுமையை ஆண்டவராகிய தேவன் எப்படி உருவாக்குகிறார் பாருங்களேன். நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்கிறான்னு சொல்லி பல நேரத்தில் நம்மை அறியாத ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். ஆனா இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் பரிபூர்ணமான நன்மையை தரும் தேவன் சொல்லுகின்றார். நீ இவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்ச பார்த்தியா, எல்லா கண்ணீரையும் நான் என்னுடைய துருத்திலே வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது சாலமோனுடைய மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் சொல்ல போகின்றார். இந்த 9 மாசம் நீ வடிச்ச கண்ணீர், நீ விட்ட ஒவ்வொரு விதமான பெருமூச்சுக்கள், உன்னுடைய மனதிலே உடைந்து போன ஒவ்வொரு தன்மைகளையும் நான் என்னுடைய துருத்தியிலே வைத்துக்கொண்டு இந்த 10வது மாதத்திலே நான் அவைகளை நினைவு கூர்ந்து அவைகளுக்குரிய பலனை தருவேன். இந்த சாலமோனுக்கு கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் தெரிந்து கொண்டு, அதுக்கு தான் வந்து அவ்வளவு தூரம் அவர் வந்து புலம்பி அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தினால இத்தனை விதமான காரியத்தை கட்டியிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் உங்களுடைய பிரசன்னம் வராது இருக்கிறது உண்டானால் அதில் பலன் ஒன்றுமே இல்லை. இந்த ஆலயத்தை உம்முடைய ஆலயமாக நீ ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய தேவனே அந்த வார்த்தைகளை அங்கீகரித்து சாலமோனோடு கூட பேசுகின்றார். இந்த ஆலயத்தை நான் என்னுடைய பலியிடும் ஸ்தலமாக தேர்வு செய்ய ஆரம்பித்தேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபங்களை இந்த 10வது மாதத்திலே கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு ஜெபத்தையும் அங்கீகரித்து அதற்குரிய பதில் உத்தரவுகளை தருகிறதுனாலே உங்களுடைய நன்மைகளை பரிபூர்ணம் அடைய பண்ணுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். நம்முடைய ஜெபங்கள் இத்தனை காலங்கள் பரியந்தம் அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ நம்மை அறியாத ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதத்துல நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட ஒவ்வொரு விதமான பாடுகளுக்கும் அநேக விதமான வேதனைகளுக்கு மட்டுமல்ல, நீங்க செஞ்ச எல்லா ஜெபங்களுக்கும் உரிய பதில் உத்தரவுகள் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பரிபூர்ணமான நன்மைகளை இந்த மாதத்திலே உருவாக்கி தருகிறேன் என்று சொல்கின்றார். எந்தெந்த இடத்திலே அநேக விதமான குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததோ, எந்தெந்த மக்களால் நீங்களும் நானும் மறக்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தோமோ, இனி இந்த எல்லைகளை தாண்ட என்னால் முடியாது என்று சொல்லி எந்த விஷயத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நன்மையான காரியங்களை விழுந்து போனோமோ, எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையாய் முடிவடையக்கூடியதாய் விளங்கிற்றோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நன்மையாக உருமாற்றம் அடைய செய்து நீங்களும் நானும்
எதிர்பாராத ஒரு உயர்வை ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தராக தேவன் தழைக்கும்படிக்காக செய்து எல்லா விதமான காரியங்களிலும் நிந்தையான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒரு நன்மையை உருவாக்கி தந்து நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமான நல்ல முடிவை இந்த மாதத்தில் உருவாக்கி தருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தராகிய தேவனை நோக்கி நீங்கள் ஊக்கமான மனதோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாசத்துல சொன்ன ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவாக்கப்பட நீர் கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படுகிறதை கட்டாயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிபூர்ணமான நன்மை உண்டாக நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னீரே. எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் குறைவுபட்டு போனோமோ, பரிபூர்ணமான நன்மைகளை நாங்கள் இழந்து போன ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தோமோ, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிலைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் யாவற்றையும் பெறுகிறதுனாலே அநேகம் விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடிய தன்மைகள், அநேகம் நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் எங்கள் ஜெபங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்தாரா என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனதிலே திகைத்து போகக்கூடிய இந்த காலங்களில் இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் எல்லா ஜெபங்களையும் கர்த்தராகிய தேவன் நினைவு கூர்வேன் என்றும், எங்களுடைய வாழ்க்கையிலே வந்த தீமைகளை நன்மைகளாக உருமாற்றம் அடைய செய்வேன் என்று சொல்லியும், நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் தக்கதாக அதற்கு அதிகமாக இழந்து போன எல்லா விதமான உரிமைகளை திரும்ப தருவேன் என்று சொல்லியும், எங்கள் குடும்பம் செழிப்பையும் தழைப்பையும் பெறக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவேன் என்று சொல்லியும், கர்த்தருடைய நாமத்தினாலே தீமையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவை நன்மையாக மாற பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் மேலாக அதிகாரத்தை எங்களுடைய கரங்களிலே தருகிறேன் என்றும் கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தங்கள் மனதிலே உடைந்து போனவர்களாய் தங்கள் தேவைகளோடு கூட கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவாக்கப்பட்டு அவர்கள் மனம் எதிர்பார்க்க முடியாத பலவிதமான உயர்வுகளை நீர் அவர்களுக்கு தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த புதிய மாதம் நன்மை தரும் ஒரு மாதமாக, இந்த புதிய மாதம் அநேகம் கிருபைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் ஒரு மாதமாக நிற்க நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் சொன்ன வாக்குத்தத்தமாகிய பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் கட்டாயம் நிறைவாக்கி தந்து நீங்கள் எதிர்பாராத முடிவை உங்கள் வாழ்க்கையிலே தந்து வேதனையின் ஊடாக கடந்து போன உங்கள் மனதை கர்த்தராகிய தேவன் சந்தோஷப்படுத்தி சகல நன்மைகளையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.